பின்னாடி மேலே வீதி அப்படின்னு ஒரு தெரு இருக்குங்க. சுவாமிகள் அங்கே தான் இருப்பாங்க. அங்கே வந்து குறிப்பிட்ட ஒரு சில வீட்டில் தான் சுவாமிகள் தங்குவாங்க. அந்த தெருவில் இருப்பாங்க. அப்படி இல்லைனா ஒரு தேரடி இருக்குங்க, அந்த சைடு சுவாமிகள் இருப்பாங்க. அந்த சுற்று வட்டாரத்தில் தான் சுவாமிகள் இருப்பாங்க. இவங்க கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல்னா, சுவாமிகளுடைய அந்த கண் பார்வை பட்டாலே போதுங்க, நமக்கு இருக்கக்கூடிய நோய் பிரச்சனைகள் எல்லாமே தீந்துடும். இப்போ என்னையை எடுத்துக்கோங்களேன், நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப சாதாரணமாக தாங்க இருப்பேன். கோவிலுக்கு போக மாட்டேன். எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆக்சுவலாக பிரச்சனைகள் வரும்போது தான் எல்லாருமே இறைவனை தேடி போவாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சித்தர்களை தேடி போனாங்க. அப்படி போகும்போது நான் வாழ்க்கையிலே முதலாக சந்தித்த குருநாதர் சித்தர் யாருன்னா திரு பிரகாசம் ஐயா தாங்க. அவங்களுடைய அருளால் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். இல்லைனா நான் எப்போயோ வீட்டை விட்டு ஓடி போய் இந்நேரம் எங்கேயோ ஒரு மூலையில் இருப்பாங்க. அவரோட ஆசீர்வாதம், அவரோட பார்வை என் மேலே பட்டுச்சுங்க. அந்த ஒரு பார்வையினால தான் என்னுடைய வாழ்க்கையே அப்படியே டேனாச்சுங்க. நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கேன்னா அது காரணமே பிரகாசம் ஐயா தாங்க சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரும்போது நான் அவர்கிட்ட தான் போவேன். போயிட்டு சும்மா உட்காந்துருப்பேன். சுவாமிகளோட பார்வையை என்னோடய வாழ்க்கையை நல்ல திசைக்கு திருப்பி விட்டுச்சுங்க. நான் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சுவாமிகள்கிட்ட வந்து நல்ல முறையில் திரிந்து போயிருக்காங்க. இறைவன் சாபம் விட்டால் அந்த சாபத்திலேருந்து கூட தப்பிச்சிடலாங்க. ஆனால் சித்தர்கள் குருநாதர் சாபத்திலேருந்து கண்டிப்பாக மீளவே முடியாதுங்க. சித்தர்களை பார்க்க போகும்போது அவங்களுக்கு பொருட்களை வாங்கிட்டு போங்க, தின்பண்டங்கள் வாங்கிட்டு போங்க. ஆனால் அவங்க மேலே திணிக்காதீங்க. ஐயா இதை சாப்பிடுங்க இந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்கள்ட்ட திணிக்காதீங்க. அவங்களோட பார்வையை பட்டாலே அந்த பாவங்கள் நம்ம விட்டு போயிடும். அந்த சுவாமி மலையில் தான் சுற்று வட்டாரத்தில் சுற்றிட்டு இருப்பாங்க. நீங்கள் எப்போ போனாலுமே சுவாமிகளை பாருங்கள். குறிப்பாக சுவாமியோட கண்களை பாருங்கள், அதில் தான் அந்த பிரகாசமே இருக்குது. அவருடைய கண் பார்வை பட்டால் போதும். முக்கியமான விஷயங்க, அவரை போய்ட்டு நீங்கள் தொட்டுறாதீங்க. தொட்டிங்கன்னா முறைச்சி பார்ப்பாரு. நமக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம் வந்துடும் சுவாமிகளை முறைக்க ஆரம்பித்தாங்களா. ஆனால் சுவாமிகளை வந்து தொட்டுறாதீங்க. தொடாமல் பக்கத்தில் நவுந்து உட்காருங்க. சுவாமிகள்கிட்டருந்து வரும்போது ஐயா நான் போயிட்டு வரட்டுமான்னு கேளுங்க. சுவாமி தலையாட்டுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வாங்க. நம்ம சேனலில் 2ஆவதாக போட்ட வீடியோ வந்து சுவாமிகளுடைய வீடியோ தாங்க. வாழும் சித்தர்களை பற்றி நம்ம சேனலில் முதலாக போட்டது பிரகாசம் ஐயோட வீடியோ தான். அந்த வீடியோட லிங்க்கும் வந்து ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ரெண்டுத்துலையுமே செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து சுவாமிகளை பற்றியான முழு விவரம் சொல்லியிருப்பாங்க. பிரகாசம் சுவாமிகள் பார்த்தீங்கன்னா மௌனமாக தாங்க இருப்பாங்க. பேசவே மாட்டாங்க, வாய் திறந்து பேச மாட்டாங்க, மௌனத்திலே இருப்பாங்க. அது ஒரு நிலை. சுவாமிகள் ஒரு நிலையை கடந்து போயிட்டாங்க. முக்கியமான விஷயம், நாம் மனசில் நினைக்கிறது அத்தனை விஷயமும் சுவாமிகளுக்கு அப்படியே தெரியுங்க. ஏன்னா நான் இதை அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா வச்சுக்கோங்களேன், நான் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கேன். சுவாமிகளை பார்த்து மனசுக்குள்ளே சொல்லுவேன் ஐயா நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லும்போது சுவாமியோட பார்வை டக்குன்னு என் பக்கம் திரும்பி இப்படி போயிட்டு வா அப்படின்னு தலையாட்டுவார். ஆனால் பேச மாட்டாங்க, தலையை மட்டும்தான் சுவாமிகள் ஆட்டுவாங்க. ஆனால் நம்ம சுவாமிகள்கிட்ட ஏதாவது கேட்கலாம். ஐயா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, எனக்கு கல்யாணம் ஆகுமா, இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். சுவாமிகள் அதுக்கான தலையாட்டுவாங்க, தவிர பதில் சொல்ல மாட்டாங்க, மௌனமாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த சின்ன தகவல் தான் சுவாமிகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறது. மேலும் தகவல் வேணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கிளிக் பண்ணி சுவாமிகளை பற்றியான தகவல் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காசிநாத சுவாமிகள், இவங்க வந்து திருமணஞ்சேரியில் இருக்காங்க. சமீபத்தில் தான் சுவாமிகள் வெளி உலகத்துக்கு வந்திருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட சித்தர்கள் நம்மளை சுற்றி இருக்காருங்க. ஆனால் நமக்கு தெரியல. அவங்க உணர்த்தினால் ஒழிய நம்மளால் அவங்கள கண்டுகொள்ள முடியாது. அந்த வகையில் சமீபத்தில் சுவாமிகள் ரொம்ப பிரபலமாக இருப்பாங்க. நீங்கள் யூடியூப்லாம் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், காசிநாதன் சுவாமிகள்னு சொல்லிட்டு. இவங்க வந்து திருமணஞ்சேரியில் இருக்காங்க. திருமணஞ்சேரி அந்த கோவிலுக்கு போகிற வழியில் சுவாமிகள் இருக்காங்க. உங்களுக்கு இன்னும் சந்தேகமாக இருந்தால் திருமணஞ்சேரி போயிட்டு விசாரிங்க. இந்தமாரி காசி சுவாமிகள் ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அங்கே இருக்கிறவங்க வழி சொல்லுவாங்க. சுவாமிகளை தரிசனம் செய்யுங்க. காசி சுவாமிகள் பார்த்தீங்கன்னா அந்த திருமணஞ்சேரியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் புச்சேரி அப்படின்னு ஊர் இருக்குங்க. அங்கே தான் சுவாமிகள் வாழ்ந்தாங்க. அங்கேருந்து ஒரு பிரச்சனையில் வீட்டுக்காரங்க சுவாமிகளை வெளியே தள்ளிட்டாங்க. ஆனால் சுவாமிகள் கவலைப்படாமல் வீட்டிலேருந்து இறைவனை நோக்கி வந்தாங்க. அழியா சொத்து சுவாமிகளுக்கு கிடச்சிருக்குங்க. இவர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல்னால் சுவாமிகள் பேசுவாங்க. நம்மளுடைய எதிர்காலத்தை நம்மக்கிட்ட முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஆற்றல் சுவாமிகள்கிட்ட இருக்குங்க. பொதுவாக இந்த சக்தி வந்து எல்லா சித்தர்கள்கிட்டையும் இருக்கும். ஆனால் யாருமே இதை சொல்ல மாட்டாங்க வெளியே. சுவாமிகள் அப்படி கிடையாது. நம்ம போயிட்டு உட்காந்தாலே போதுங்க. அப்படியா, வேலைக்காக வந்திருக்கியா, சரி இந்த மாதம் இந்த தேதியில் அவனே லெட்டர் தருவான், நீ போய் வேலையில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமிகள் அதிகமாக பரிபாஷையில் தான் பேசுவாங்க. எப்படின்னா அவன் வந்து உன்னை தக்காளி தருவான், வாங்காத, வெங்காயம் கொடுத்தா வாங்கிக்கோ, சக்கரை பொங்கல் சாப்பிடாத அப்படின்னு இந்த மாதிரி சுவாமிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா எல்லாமே சுவாமிகள் பரிபாஷையில் தான் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்த வந்து சுவாமிகள் நேரடியாகவே சொல்லுவாங்க. சுவாமிகள் பற்றின வீடியோ வந்து ஒன்று இருக்குது. அது வந்து ஒருத்தவங்க ஏதோ திருமணத்தை பற்றி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சுவாமிகள் எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு உணவு கொடுக்கணும்ல.
சாம்பார் சாதமே போய்கொண்டே கூடாது. என்ன வேணும்? இப்போ பையனுக்கு கல்யாணம் ஆகுங்களையா? கல்யாணம் ஆகுமா என்ன அவங்களே கொண்டு வந்து கொடுக்கணும் ரசீது. பொண்ணு வீட்டிலேருந்து கொடுப்பாங்க. ரசீது கொடுக்கணும். இந்த ரசீது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு மேரேஜ். அது வரையும் கிடையாது. இல்லைன்னா இல்லை. ரசீது வரணும். முன்னாடி ரசீதுன்னா ஜாதகம் புரியுதா? அதான் ரசீது. இன்னும் எத்தனை வருஷம் இவருக்கு தெரியும். உனக்கு சுமாரா தெரிகிறது. Decathlon 60+ Sports 6000